அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி வருகிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 50 பருவம் காலம் 8 பரதன் காலம். தந்தையை கொல்ல யமனின் தூதாக வந்த நீ என் தமையனையும் வனம் செல்ல வைத்த பாவத்தின் தேகம் கொண்டவள் என்று பரதன் பேசுத பாடல் 851. எந்தனது தந்தை கொல்ல யமனின் தூதாக வந்தாய், வந்தையோத்தி உள் புகுந்து வாழ்வு கொன்றாய் நாகமின்றி, விந்தையான அன்பு வேடம் விளைத்து நெஞ்சும் வேக வந்தே, இந்தி அண்ணன் போக வைத்தாய் பெரும் பாவ தேகம் உண்டே. இதுவே 851வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எந்தனது தந்தை கொல்ல யமனின் தூதாக வந்தாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம், உயிர்களை கொல்லுவதற்கு வரக்கூடிய யமனுடைய தூதுவர்களைப் போலவே நீயும் என்னுடைய தந்தையும் உயிரை கொல்ல வந்த யமனுடன் அவனுக்கு துணையாக வந்த யம தூதுவரை போலவே நீயும் வந்தாய். வந்தையோத்தி உள் புகுந்து வாழ்வு கொன்றாய் நாகமின்றி. அவ்வாறு வந்த நீ இந்த அயோத்தியின் உள்ளே புகுந்து ஒரு நாகமானது புகுந்த வீட்டை போலவே, அந்த நாகம் புகுந்த வீட்டினுள் இருக்கக்கூடிய அனைவரையும் அந்த நாகம் கொல்லுவதை போலவே இந்த அயோத்தியுள்ளே புகுந்து இங்கே வாழும் மக்களுடைய இன்பங்கள் யாவையும் நீ கொன்று விட்டாய். விந்தையான அன்பு வேடம் விளைத்து நெஞ்சும் வேக வந்தே. நீ புனைந்தது விந்தை என்கிற வியப்புக்குரிய அன்பு வேடம். வெளி தோற்றத்தில் அன்பு கொண்டவளை போல காட்சியளிக்கக்கூடிய நீ உள்ளத்துள்ளே சினத்தினாலும் பெரும் பொறாமையினாலும் தீய எண்ணங்களாலும் உன் உள்ளத்தையே வேக வைத்து அந்த பொறாமை கொண்ட உள்ளத்துடன், தீய எண்ணங்கள் கொண்ட உள்ளத்துடன், சினம் கொண்ட உள்ளத்துடன் நீ இங்கே வருகை செய்து பிந்தி அண்ணன் போக வைத்தாய் பெரும் பாவத்தேகமின்றி. பிறகு என்னுடைய தந்தையையும் கொன்ற பிறகு என்னுடைய அண்ணன் ராமனையும் வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ள தண்டக வனத்துக்கு போக வைத்து விட்டாய். ஏனென்றால் நீ பெரும் பாவத்தின் தேகத்தையே கொண்டவன். பாவத்தையே உட்கொண்ட ஒரு உடலானது பாவத்தையே செய்வதை போலவே நீயும் பெரும் பாவத்தையே உட்கொண்ட ஒரு தேகத்தை கொண்டவனாக பாவ செயல்களையே செய்து வருகிறாய் என்று அவள் மேல் பரதன் குற்றம் காட்டினார். எனவே 851வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 852வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையர்களால் அணியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்திலேயே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.